நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரக்கூடிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு ரத்தாகுமா என்பதில் ஒன்றிய அமைச்சர் தற்போது ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தேர்வு நடைபெறும் ஒரு நாள் முன்பு வினாத்தாள் தங்களுக்கு வழங்கப்பட்டதாக கைது செய்யப்பட்ட தேர்வர்கள் 4 பேரும் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். ஏற்கனவே நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததை ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பீகாரில் நீட் தேர்வு கசிந்ததும் ஆதாரத்துடன் அம்பலமாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் சிறு தவறு நடந்திருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் அந்த ஒரு உத்தரவை கூறியிருந்தது. ஏற்கனவே யுஜிசி நெட் தேர்வு நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீட் நுழைவுத் தேர்வு ரத்தாகுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் ஆலோசனையால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. டெல்லியில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளோடு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒன்றிய கல்வி அமைச்சருடைய ஆலோசனை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டை கண்டித்து நாளை நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல மாநிலங்களில் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக பெரும் குற்றச்சாட்டு எழுந்தது. தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு நாள் முன்பு வினாத்தாள் தங்களுக்கு வழங்கப்பட்டதாக கைது செய்யப்பட்ட 4 தேர்வர்கள் வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள். ஏற்கனவே நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததை ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் தாமாக முன்வந்து ஒப்புக்கொண்டிருந்தார். பீகாரில் நீட் தேர்வு கசிந்ததும் வினாத்தாள் கசிந்ததும் ஆதாரத்தோடு அம்பலமாக்கியிருந்தது. நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் சிறு தவறு நடந்திருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் கண்டிப்போடு ஒரு அறிவுரையை வழங்கியிருந்தது. ஏற்கனவே நேற்றைய தினம் யுஜிசி நெட் தேர்வு என்பதும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு என்பது ரத்தாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. காரணம், தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளோடு தற்பொழுது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நீட் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஆலோசனை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களும் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.